ஹாய், குட் ஈவினிங் everyone. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் கழித்து அவங்க வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தண்டிக்கப்பட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன்னிறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு குற்றவாளின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன குற்றம்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஐஸ்லேண்ட் சொல்லப்படுற ஒரு தீவு, அந்த ஒயிட் ஐஸ்லேண்ட் சொல்லப்படுற ஒரு தீவில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 மெம்பர் கொண்ட ஒருத்தவங்க ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சுற்றுலாக்காக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சுற்றுலாக்கான ஒரு இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலும் வந்து ஒரு வரவேற்பு தக்கக்கூடிய ஒரு வகை. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்பெக்டகுலராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு கடல் பகுதிக்கு நடுவில் இருக்கிற ஒரு மலைப்பிரதேசம். ஸோ மலைப்பிரதேசம் சொல்ல முடியாது, மலை மாதிரி இருக்கிற ஒரு இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக சிறப்பான இடம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. 2019 வந்து 47 மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திடீர்னு வந்து அந்த மழை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சு சிதறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பிளவுகள்லாம் வந்து சிதறி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. 47 மெம்பர்ஸ் போனாலும் வந்து ஒரு 22 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இயற்கை பேரிடராக வந்து கருதப்படுது. ஸோ ஒரு இயற்கை பேரிடருமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து போகக்கூடாது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க தான் வந்து சுற்றுலாத்தலத்தில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கர்னி மேனேஜ்மெண்ட்ன்ற டிரான்ஸ்போர்ட் தான் வந்து இந்த 47 மெம்பர்ஸை வந்து அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அவேர்னஸ், அதாவது வெதர் கண்டிஷன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் அங்கே இருக்கக்கூடியவங்க அங்கே வந்து போகணும். ஸோ இவங்களாம் அது இல்லாமல் எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாமல் கூட்டிகிட்டு போனதுனால இந்த இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெரிய கோர்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மேலே வந்து போட்டிருக்காங்க. என்ன தாமஸ் அப்படின்ற ஒரு நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து $1.6 மில்லியன் வந்து இந்த நிறுவனத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்கர் மேனேஜ்மெண்ட் சொல்லப்படுற இந்த டிராவல்ஸ் அவங்க 2 பிரதர்ஸ் தான் இதில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் மற்றும் ஜேம்ஸ் பட்டில் அப்படின்றவங்களுக்கு வந்து 2 பேருக்கு மேலேயும் வந்து $1.6 மில்லியன் வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து போட்டது இல்லாமல் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, ஜட்ஜும் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர், எரிமலை வெடிச்சு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு எரிமலை வந்து வெடிச்சு செதறதுன்றது வந்து யாருமே வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயம் நடந்திருக்குன்ற காரணத்தினால மட்டுமே தான் இவங்களுக்கு வந்து நான் $1.6 மில்லியன் வந்து இவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் போட்டிருக்கேன். பட் இது வேற வகையில் இருந்தால் இன்னும் தண்டனைகள் வேற விதமாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா US கண்ட்ரி, சைனா, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா பல்வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்க வந்து அதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து 2019 இறந்து போனவங்களுக்கு இன்னைக்கு தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சு ஸோ அதுலேருந்து பாதிக்கப்பட்டவங்க என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க, அதாவது ஒரு லேடி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிமலை வெடிச்சு செதறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 40% அவங்க உடம்பு ஃபுல்லாகவே வந்து சேதாரம் அடைஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து சேதாரம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிமலை வெடிச்சு செதறினது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து அக்ரெசிவாக இருந்தது. அதாவது எங்கே பார்த்தாலுமே வந்து தீப்பிழம்புகள் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தில் வந்து நடந்திருக்கவே வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர், அவர் வந்து US கண்ட்ரியில் சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து வெப்பம் அதிகமாக, கிட்டத்தட்ட 100லேருந்து 150 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து இவர் தரப்புலேருந்து சொன்னப்பட்டதை அடுத்து ஸோ இன்னொரு லேடி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வேற கண்ட்ரிலேருந்து ஒரு ஜூம் கான்ஃபரன்ஸில் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வெப்பத்தில் இந்த ஓயன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதெல்லாமே விட இது வந்து ரொம்ப பல மடங்கு அதிகமாக இதோட ஹீட் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் தப்பிச்சதே வந்து பெரிய விஷயம். பட் இது ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பட் இது எல்லாத்தையுமே இவங்க 3 பேருமே வந்து சாட்சி அளித்ததை தொடர்ந்து இது வந்து ஒரு இயற்கை சீற்றமாக வந்து கருதப்படுது. ஸோ அதை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா
இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த $1.6 மில்லியன் வந்து நியூசிலாந்து கோர்ட்டில் வந்து இவங்க மேலே வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ அதை தவிர்த்து அந்த ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து இவங்களுடைய நிறுவனம் எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்களுடைய வெல்த் கண்டிஷன் எவ்வளவு, இவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட், ஸோ இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, ஒரு இயருக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து $1.6 மில்லியன் வந்து பெனால்ட்டி பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறதுன்றது ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சைடில் இருந்து கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2019 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் ஐஸ்லேண்ட் சொல்லிட்டு ஒரு நேமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்பேற்பட்ட ஒரு இன்சிடென்ட்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க பெனால்ட்டி ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இனிமேல் வந்து அவங்க சைடில் இருந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து எப்படி பண்ண முடியும்? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கோர்ட் சைட்லேருந்து ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கு. பட் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து அவங்க எப்படி வந்து பெனாலிட்டி பண்ண போகிறாங்க? அது மட்டும் இல்லை, இந்த $1.6 மில்லியன் வந்து பெனால்ட்டி போட்டது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்பன்சேஷன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து இவ்வளோ பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 80% வந்து அதிக வெல்த்துடைய டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கடல் சுற்றுலாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட், அங்கே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் 2019 நடந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க வந்து தண்டனை வழங்கியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெனால்ட்டி போட்டிருந்தாலும் இது வந்து ஒரு இயற்கை பேரிடர்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. பட் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இயற்கை ஒரு மலை வந்து அந்த சுற்றுலா பார்க்க போன இடத்துல அப்போ வந்து வெடிச்சு செதறி இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து யாருனாலையுமே வந்து கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. பட் இதையும் தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து பெனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 வந்து பார்த்திங்கன்னா 22 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.